ராணுவத்தின் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தில் ஒரு முக்கிய தகவல் வருகிறது. பாகிஸ்தானில் இருந்து ஆயுதம் ஏந்திய ஒரு பயங்கரவாத குழு 8 நிமிடங்களில் எல்லை கடக்கப் போகிறார்கள். அந்த நேரத்தில் கவர்னரின் வருகைக்காக எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் படை வீரர்கள் வேறு பக்கம் நகர்த்தப்பட்டிருந்தனர். அதுவரைக்கும் அந்த நிலத்தை கவனித்துக் கொண்டிருந்தவர் ஒருவர் மட்டும். ஹவில்தார் முருகன், 54 வயதுள்ள ஓய்விற்கு முன் செல்லும் போர்வீரர். மிக மோசமான உடல் நலம், ஆனால் மனதில் ஒரு தீ. முருகன் தன்னிடமிருந்த பழைய ரேடியோ மூலம் ஒரு கடைசி தகவலை அனுப்புகிறார். நான் அவர்களை தடுக்கப் போகிறேன். வெறும் 1 நிமிடம் தேவை. தனது பைக்கை எடுத்து சர்வைவல் கமாண்டோ மூட்டையுடன் அந்த எல்லைக்கே பாய்கிறார். அவருடைய மோட்டார் சைக்கிள் மண்ணை கிழித்து நிமிட கணக்கில் பயங்கரவாத குழுவை நேரில் சந்திக்கிறது. சண்டை நெடுக நீளாது. ஒரே கடுமையான எதிர்ப்பு. அந்த 1 நிமிடத்துக்குள் இந்தியா பக்கமாக இருந்த ராணுவம் அந்த இடத்தை அடைந்து விடுகிறது. முடிவு: முருகன் மீது குண்டு பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்று அந்த எல்லைப் பகுதியில் ஒரு சமாதி. 1 நிமிடம் வேண்டியதா? முருகன் தந்தார். சாரம்: ஒரு மனிதன், ஒரு நிமிடம், ஒரு தேசத்தின் பாதுகாப்பு.